வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, பிறப்பதும் இறப்பதும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்வியை தொட்டு இன்னைக்கான அந்த நிகழ்வு வந்து நிகழ்த்த போறோம். பல பேத்துக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நம்பி ஸ்டார்ட் பண்றோம். இப்ப சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, பிறக்கிறதும் இறக்குறதும் நம்ம கடவுள் பத்தி பேசியிருந்தோம்ல, இந்த கடவுளை பத்தி நிறைய சர்ச்சைகள் இருக்கு, ஒரு முழுமையான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணதுல அதை கேட்டுப்பாரு போல இருக்கு. அது கீழே அந்த கமெண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம பிறப்பு அப்படிங்கிறதும் அந்த பிறந்ததுல இறப்பு அப்படிங்கிறதும் எதுக்காக, ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பெரிய நன்றி சொல்லணும் அவருக்கு. என்ன காரணம்னா, கஷ்டமான கேள்வி கேட்டு அவ்வளவு சுலபமான ஒரு கேள்வியும் கிடையாதுல்ல, கொஞ்சம் கடினமான கேள்வி. நம்ம ஆன்மீக அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா இந்த கேள்வி வருது அப்படின்னா அவர்கிட்ட தேடுதல் நிறைய இருக்குன்னு அர்த்தம். என்னன்னா, மனிதனுடைய நான் யார், எதுக்காக இந்த பிறப்பு அப்படின்னு அவன் யோசிக்கும் போதுதான் அவன் வந்து ஒரு முழுமையை நோக்கி நகர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா மகான்களுமே சொல்லியிருக்காங்க. இங்க பிறப்பு அப்படின்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய இயக்கத்துல அந்த இயக்கம் சரியா இல்லாதது அப்படின்றது போலதான் சித்தர்கள் வந்து வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த வாழும் காலத்துல பிறப்புன்றதுக்கு நம்மளுடைய வினைகள் தான் காரணமா இருக்கு. அந்த பிறப்பில்லா நிலையை தொடுறதுக்கும் இல்ல இறப்பை தொடுறதுக்கும் அந்த காலத்துல நாம செய்யக்கூடிய செயல்களின் விளைவு தான் காரணமா இருக்கு அப்படின்றத வந்து அவங்க அற்புதமா வெளிப்படுத்தியிருக்காங்க. திருமந்திரம் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா, ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள்னு சொல்றாங்க. ஒரே ஒரு நிலை தான், இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி பெருமனே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருப்பா இருந்தது. எந்த ஒரு இயக்கமும் இல்லாம பேர் அமைதியா இருந்தது. அதுல ஒரு இயக்கம் அப்படின்ற ஆர்ப்பாட்டம் வரும்போது அந்த இயக்கத்துக்கான விளைவுகள் அடுத்தடுத்த இயக்கத்துக்கு வழிவகுச்சுச்சு. அதனால அதை தொட்டு இங்க வரைக்கும் வந்திருக்கோம். இதைதான் மகரிஷியும் சொல்லியிருப்பாரு. அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகின்னு சொல்லியிருக்காரு. அந்த அறிவு அப்படின்ற ஒரு நிலையில நாம இருக்க பழகல அப்படின்னா, அறியாமை அப்படின்ற இருளுக்குள்ள விழுந்து இந்த இறப்பு அப்படின்றத நம்மளை தொடுது, அந்த இறப்பை தொட்டு பிறப்புன்றது தொடுது, பிறப்பை தொட்டு இறப்புன்றது இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது அப்படின்றதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்க ஒரு விஷயம். திருக்குறள்லையும் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொருள் அல்லா ஒன்றை பொருள் என்று உணரும் மருளனா மானா பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிறப்பு அப்படின்றது 4 விஷயத்துல இருந்து உருவாகுது அப்படிங்கிறது ரொம்ப அவங்க ஆணித்தனமா சொல்றாங்க. இப்ப உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். இதுல இந்த உடல்ல நாம நல்லா கவனிச்சோம்னா இந்த உடலை நல்லா நமக்கு தெரியும். உடலை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய உள்ளத்தையும் நமக்கு தெரியும். அதை தாண்டி அதுக்கு சோர்ஸா இருக்கக்கூடிய உயிரையும் நமக்கு தெரியும். டாக்டர் செலவுக்குலாம் ஓரளவுக்கு ஆராய்ஞ்சோம் அப்படின்னோம்னா இந்த உயிரின் தன்மை, உயிரின் இயக்கம் இது வரைக்கும் இயக்கத்துல இருக்கு. இன்னொன்னு இருக்கு ஆன்மான்னு சொல்லிட்டு இருப்பு, அது அமைதியான நிலை, அதுதான் அறிவின் படிநிலைன்னு சொல்றாங்க. இப்ப நாம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம், ஒரு ரூம்ல மட்டும் கரண்ட் எரியுது, லைட் எரியுது, மற்ற ரூம்லாம் இருட்டா இருக்கு. அப்ப நாம எங்க இருக்கோமோ அங்கதானே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதே போல நம்ம கிட்ட இப்ப 4 பொருட்கள் இருக்கு இங்க, உடல், மனம், உயிர், ஆன்மான்னு. இந்த 3 இயக்கத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய பிறப்பும் தெரியல, இறப்பும் தெரியல. இதுவே ஆன்மா அப்படின்றது ஒரு நிலை, ஒளிநிலை, அமைதியான நிலை, அனைத்தையும் அறியக்கூடிய நிலை. அந்த ஆன்ம அறிவு, ஆன்ம அமைதி, நிதானம் அப்படின்ற நிலைக்கு நாம யோகத்து மூலமாவோ இல்ல வாழும் இயல்பு மூலமாவோ போயிட்டோம் அப்படின்னோம்னா இந்த பிறப்பும் தெரியும், இறப்பும் தெரியும், இதை பத்தின முழு விளக்கமும் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சித்தர்கள் சொல்றாங்க. மகரிஷி வந்து ரொம்ப தெளிவாகவும் அவரும் சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா, இந்த உடல் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்ப சப்போஸ் வந்து ஏற்கனவே கடன் இருக்கு, அப்ப அந்த கடனை கழிக்கிறதுக்கு பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு ஒரு உடம்பு வேணும். வெறும் உடல் வச்சு பண்ண முடியாது, வெறும் ஆன்மா வச்சு கடனை கழிக்க முடியாது. அப்போ ஒரு உடல் வேணும், ஒரு உயிர் வேணும். ஏற்கனவே இந்த முன் பிறவியில் இருக்கக்கூடிய முன் வினை பயன் இருக்கு. அது சப்போஸ் வந்து முன்னாடி வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த இதுல கூட வரும் இல்லையா, அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டின்னு வரும். எதுல வரும்? சிவபுராணத்துல வரும். அப்ப அறம் அப்படிங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் இப்ப அதை கேட்கும்போது நான் யோசிச்சேன், அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினா அறம் நல்ல விஷயம் தானே, அறம் வந்து நல்ல விஷயம் தான். அப்ப அதுல அறம் செஞ்சாலும் சரி, பாவம் செஞ்சாலும் சரி, அருங்கயிறு அப்படிங்கிறாரு. அருங்கயிறுன்னா என்னன்னு தெரியுது இல்லையா, அறுக்க முடியாது. அப்ப அறம் ஒண்ணு அறம் செஞ்சிருக்கணும், அதாவது ஒண்ணு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அல்லது பாவம் செஞ்சிருக்கணும்.
இப்ப நம்ம வாழும் காலத்துல 2 வேலை செய்ய முடியும். அப்ப இந்த 2 செஞ்சதும் புண்ணியம் செஞ்சிருந்தா அடுத்த ஒரு உடல் எடுத்து நீங்க நிறைய நன்மைகள் அனுபவிக்கலாம். சப்போஸ் பாவம் செஞ்சிருந்தா அப்ப கடன் இருக்கு, அந்த கடனை அனுபவிக்கிறதுக்கு கம்பல்சரி ஒரு உயிர் வேணும், உடல் வேணும். அப்ப அந்த உயிரும் உடலும் எடுத்து போன ஜென்மத்துல என்ன கடன் இருக்கோ அந்த கடனை அனுபவிக்கிறதுக்காக, ஏன்னா ஒரு வரையில சொல்லிடலாம், இந்த வினை பயனே தேகம் கண்டாயின். அது எதுல வருவது? திருமந்திரத்துல வினை பயனே ஒத்த வரையில முடிஞ்சு வச்சு. ஏன் பிறந்தான் அப்படிங்கிற கேள்விக்கு வினை பயனே தேகம் கண்டாய். கம்பல்சரி அறம் அல்லது பாவம், இந்த 2 விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை கழிக்கிறதுக்காக நம்ம உடல் எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இதுல மகரிஷி வந்து தெளிவா வந்து அந்த நம்ம அந்த பாவம் வந்து இந்த வினை வந்து ஒரு 3 வினை சொல்றாரு, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமா. ஒண்ணு வந்து என்னன்னா சஞ்சித கர்மா அப்படின்னு ஒண்ணு, அதாவது கர்ம வினைன்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த சஞ்சிதம்னு ஒண்ணு சொல்றாரு, அடுத்து வந்து பிராரப்தம்னு ஒண்ணு சொல்றாரு, அடுத்து ஆகாமியம்னு ஒண்ணு சொல்றாரு. மொத்தம் 3 சொல்றாரு. இதுல சஞ்சிதம் அப்படிங்கிறதுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா மூட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சஞ்சிதம்ங்கிறது ஒரு மூட்டை. என்ன அப்படின்னோம்னா அது நம்ம பண்ணது இல்லை, நமக்கு முன்னாடி, அதாவது நம்மளுடைய தாய் தந்தைன்னு பின்னாடி வரைக்கும் போனீங்க அப்படின்னோம்னா புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிரு இப்படி ஓரறிவுல இருந்து வரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. அது சஞ்சீத கர்மத்துல வந்துருது. இன்னொன்று பிராரப்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ம வினை சொல்றாரு. அது வந்து நம்ம வாழும் காலத்துல இப்போ ஒரு 3 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 3 வயசுக்கு முன்னாடி வந்து நம்ம குழந்தையா இருக்கோம், பெரிய தெரியாது, அறியாம வந்து ஒரு குழந்தை ஒரு உயிரை கொண்டுறதுன்னா அது கணக்குல வராது. 3 வயசுக்கு மேல இப்ப பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யற அந்த வினை பூராமே பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து ஆகாமியம்னு ஒரு கர்மம் சொல்றாரு. இது எப்படி விளக்கம் கொடுத்துருக்காருன்னா எல்லாருமே கொடுத்துருக்காங்க, மகரிஷி மட்டும் இல்லை, எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இந்த சஞ்சீதமும் பிராரப்தமும் சேர்ந்து ஒரு சூழலை உங்களுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து ஒருத்தன் உங்களை வலிய ஒம்பு பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு சஞ்சித கர்மமா இருக்கலாம் அல்லது பிராரப்த கர்மமா இருக்கலாம். இது 2 சேர்ந்து ஒரு சூழலை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு இப்ப வந்து இந்த ஆகாமியமா வருது, கெட்டதா வருது. இப்ப சப்போஸ் அவனை என்ன பண்றீங்க, யாருப்பா அப்படின்னு திருப்பி எதிர்வினை புரிஞ்சு உங்களை வம்புழுக்கிற அவனை அடிக்கிறீங்க. அப்படிங்கும்போது என்ன ஆயிருது அப்படின்னா மறுபடியும் புது வினை ஒண்ணு சேர்க்கிறோம். மகரிஷி வந்து ஏன் வந்து ஆமா புகுவினை, அப்ப மகரிஷி ஏன் வந்து எதிரியா உனக்கு இருந்தா கூட அல்லது உனக்கு துரோகம் செஞ்சா கூட அவனை நீ மன்னிச்சிரு வாழ்க வளமுடன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா நம்ம செஞ்ச அந்த சஞ்சித கர்மமோ பிராரப்த கர்மமோ சேர்ந்து ஒரு சூழலை உற்பத்தி பண்ணி அவன் மூலியமா வந்து நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த பாவத்தை வந்து கழியறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. நீங்க புதுசா அவனை மறுபடியும் உன்னை நான் விடமாட்டேன், எனக்கு பண்டியில பண்ணணும் அப்படின்னோம்னா மறுபடியும் திருப்பி ஒரு புது வினை தோணும். அப்ப அது என்ன சொல்றாருன்னா ஒண்ணு சஞ்சீதம், இன்னொன்னு பிராரப்தம், இன்னொன்னு ஆகாமியம். இதுவே வந்து என்ன சொல்றாங்கன்னா வினைப்பயனே தேகம் கண்டாய் அப்படிங்கிறாங்க. அப்ப வினைப்பயன் இருக்கு, அதுக்காக நமக்கு தேகம் வந்து தேவைப்படுது. அதனால மறுபடியும் தொடர்ச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப அவர் ஏன் கேட்கிறாரு, ஏன் பிறந்தோம் அப்படின்னு கேட்கிறாரு. நீ சொன்னதுதான் என்ன அப்படின்னா பொதுவா மறுபடியும் திருப்பி பிறக்காம இருக்கணுங்கிறது கான்செப்ட். ஏன் அப்படின்னோம்னா திருப்பி பிறந்தா அப்படின்னோம்னா அந்த அறம் பாவம் அப்படிங்கிற திருப்பி மறுபடியும் இந்த அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுழற்சிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இப்ப மறுபடியும் திருப்பி ஒரு பிறவி, அப்ப அந்த பிறவியில வந்து ஒண்ணு நல்லதா கிட்டதை செய்வோம், திருப்பி அதை அனுபவிக்க அடுத்த பிறவிங்கிற மாதிரி இல்லாம இந்த பிறவியிலேயே அந்த என்ன பலனோ அதை அனுபவிச்சு முடிச்சு இந்த இறை தேடல்ல இருக்கிறவங்க இப்ப என்னன்னா எப்படிங்க இப்ப முடியும்னு ஒரு டவுட் வரும், இந்த பிறவியிலேயே நான் எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு. அப்ப அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா தானம் செய்யறது, தவம் பண்றது. ஔவையார் கூட அருமையா வந்து இந்த அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுல கடைசி வரி ஞாபகம் இருக்குங்களா? தானமும் தவமும் கடைசி அப்படியே ஒன்னொன்னா சொல்லி அப்ப என்ன சொல்ற, அப்ப ஒரு ரூட் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப ஒரு சில பேருக்கு என்ன வர, ஏங்க இப்ப நான் நிறைய பண்ணிருக்கேன் மூட்டைங்கிறீங்க, திருப்பி 3 வயசுக்கு மேல பண்ணிருக்கேங்கிறீங்க, இது 2 கம்பைன் பண்ணி புதுசா வேற பண்ணிருக்கேங்கிறீங்க, இப்ப எப்படிங்க நான் அடையிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப ஔவையார் அதுக்கு சொல்லிட்டாங்க என்னன்னா, அப்ப அந்த தானம்ங்கிறது எதுக்கு, இந்த தவம்ங்கிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டான் அப்படின்னோம்னா இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வேகமா இதை கழிச்சுட்டு எந்த நேரமும் அந்த இறை சிந்தனையிலே நம்ம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த வினையெல்லாம் கழிஞ்சு மறுபடியும் மீண்டும் பிறக்காத ஒரு சித்தர்கள் வந்து அந்த ஜீவன் முக்தி, இப்ப வள்ளலார் வந்து அந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. இப்ப சித்தர்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா ஜீவன் முக்தி அடைஞ்சவங்கள யாருமே இந்த சித்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா?
சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னன்னா ஜீவன் முக்தி நிலை அப்படிம்பாங்க, ஜீவ சமாதிம்பாங்க. ஜீவன் போனா தானே நம்ம சமாதின்னு இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவா ஜீவன் இருக்காதுன்னா அவங்க ஜீவனோடய சமாதி, அப்ப அவங்க இறந்து போற கணக்குல வராது. அப்ப மீண்டும் வந்து அவங்க இன்னொரு இடத்துல போய் பிறக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த பிறவிலேயே வாழும் காலத்துல எல்லாமே முடிச்சிடுறாங்க. இதுதான் வந்து ஒரு கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில இருக்கும். நீங்க சொன்ன ஒரு விஷயத்துலதான் இப்ப இந்த மனித பிறப்பு அப்படின்றதே நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுல அந்த திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருல்ல, பொருள் அல்லா ஒன்றை பொருள் என்று உணரும்னு சொல்லிட்டு, இங்க வந்து நிறைய பேர் வாழும் காலம் அப்படின்றதுல வந்து வாழ்ற வரைக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, அதுக்காக நாம வந்து நிறைய பண்ற மாட்டம் இருக்கு அப்படின்ற மாட்டம் சொல்றாங்க. பட் அதோட உள்நோக்கம் அப்படின்றத வந்து முன்னாடி பழைய புத்தகங்கள்ல எடுத்து படிச்சோம் அப்படின்னம்னா, பொருள் அப்படின்னா பொருளோட பேசுடா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா. உண்மையை உணர்ந்த நிலை, இங்க உண்மை அப்படிங்கிறது நிலைக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நாம எதை விரும்பினாலும் அது நிலைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு கால பீரியட் இருக்கு, அது காணா போயிடும். இன்னைக்கு நம்ம கையில இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தவங்க கையில இருக்கும். சோ அதுக்காக ஓடக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது நம்மள வந்து வினைகளுக்கு உட்படுத்தும். உண்மையான ஒண்ணு இங்க அமைதியா இருக்கு, இருப்பா இருக்கு. அப்ப அந்த ஒரு உண்மைய வந்து உணரும் பொருட்டு நீங்க வாழும் காலத்துல நிதானத்தை, அவங்க பெருசா எதுவும் சொல்லல. இந்த பிரபஞ்ச நிலை அப்படிங்கிறத கடந்து விரிஞ்சு போனோம்னா இந்த இயக்கங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒண்ணு நிதானமா அமைதியா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்குல்ல. அதே போலவே நம்மளுடைய மனமானது நிதானமா அமைதியோட பயணப்படக்கூடிய தன்மையில இருந்துச்சுன்னா அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குமா, இதுவே போதும் நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். இல்லாட்டினா மானா பிறப்புன்னு சொல்றாங்கல்ல, அது மா அப்படிங்கிறது வேள்வின்னு சொல்றாங்க. 4 பிறப்பு. இப்ப பிரபஞ்சத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா விண் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு, அதுக்கு வந்து பிறப்பு இறப்பு அப்படின்றது இல்லை. அதுக்கப்புறம் காற்றுக்கு அளக்கக்கூடிய தன்மை இருக்கு, அக்னிக்கு அளக்கக்கூடிய தன்மை இருக்கு, அடுத்து நீருக்கு அளக்கக்கூடிய தன்மை இருக்கு, நிலத்துக்கும் அளக்கக்கூடிய திறமை இருக்கு. இந்த 5 தான், இந்த 4 தான், இந்த 4 இயக்கங்களும் தான் இந்த இயக்கத்துக்கு காரணமா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்டா காற்றா இருக்குல்ல, அது வெறுமனே தென்றலா இருந்துட்டு மட்டும் போயிருந்திருந்ததுன்னா அடுத்த நிலைக்கு வந்திருக்காங்க. அது புயலாவோ இல்ல சூறாவளியாவோ மாறும்போதுதான் நெருப்பா அந்த உஷ்ணமா வந்திருக்கு. அப்ப ஒரு நிகழ்வு அப்படிங்கறது அங்கேயே வினைகள் வந்துருச்சு. இததான் சஞ்சிதம் அப்படின்றத அங்க சொல்லியிருக்காங்க. அங்க தொட்டு இங்க வரைக்கும் நாம செஞ்ச செயல்களின் விளைவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப இதே நிலைதான் அந்த காற்றுன்னு சொல்ற பாருங்க, அததான் அக்னின்னு இந்த உடல்ல வள்ளலார் சொல்றாரு. சூரியன் அப்படின்ற அந்த நெருப்பு இருக்கு பாருங்க, அததான் இங்க வந்து சூரிய கலைன்னு சொல்றோம், இங்க அறிவுன்னு சொல்றோம், அறிவுக்கு சம்பந்தமா. அடுத்ததான் சந்திரகலைன்னு சொல்லுவாங்க, குளுமை நீருக்கு, ஏன்னா அது குளிர்ந்து கெட்டியா இருக்கிற அந்த ஐஸ் கட்டி போல இருக்கக்கூடிய கிரகம்ன்றதா அது இங்க மனமா இருக்கு. அடுத்த நட்சத்திரங்கள் அப்படின்றது எரியக்கூடிய தன்மையில இருக்கும், எரிஞ்சு வெறும் நிலத்தன்மையில இருக்குல்ல, அதுதான் இந்த உடலா இருக்கு. அப்ப அகத்துல இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இதுலயும் 4, அண்டத்திலையும் 4, பிண்டத்திலையும் 4. அந்த அண்டத்தின் தன்மையை கடந்து இருக்கக்கூடிய ஜோதி நிலை, அதுதான் பிறப்பிறப்பு இல்லா நிலை. அந்த நிலையை இங்கே நம்மளால உணர முடியும். இந்த நாளையும் ஒன்னா இணக்கமா வச்சுக்கும் போது இதுக்குதான் இந்த யோக முறைகள் நமக்கு தேவைப்படுது. இந்த உடல் மனம் உயிர் அப்படின்ற 3 இயக்கத்தை ஒன்னா இணைக்கும் போது அமைதியா இருக்கக்கூடிய ஆன்மாவின் ஜோதி உருவமான நிலையை நம்ம உணர முடியும். அதுல நாம நீடிக்கும் போது இந்த பிறப்பு அப்படின்ற நிலைக்கான கர்ம வினைகளும் கலியும் அந்த இடத்துல பேர் அமைதியோட இருக்கிறதுனால வேறு வினைகளும் எழாம இருக்கும். அதனால அடுத்த பிறவி அப்படின்றதும் இங்க நீடிக்கக்கூடிய நிலையை வந்து இழந்து நம்ம நிறையக்கூடிய நிலைக்கு நகர்றோம் அப்படின்றத வந்து அற்புதமா சொல்லுது. இப்ப சில ஆசை சீரமைத்தல்னு இப்ப மகரிஷி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படின்னாக்க ஆசை சீரமைத்தல்னா எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் வந்து நம்ம திருப்பி பிறக்கிறோம் இறக்குறோம் அப்படின்ட்டு. ஆசை வந்து ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா திருப்பி அதை பிறப்பை வந்து ஏற்படுத்தும். இப்ப அதுதான் வந்து வாரியார் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு எளிமையா சொல்லியிருக்காங்க. ஒரு கல்கண்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா அந்த கல்கண்டை சாப்பிடல. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு பிறகு எடுத்து அந்த கல்கண்டை சாப்பிடணும். கல்கண்டுன்னு இல்ல, எந்த ஒரு ஆசையுமே அவர் நிறைவேறாம போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி ஒரு பிறப்பு எடுக்கணும். அந்த பிறப்புங்கிறது எவ்வளவு குடும்பம். ஆனா அந்த ஆசையை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க இப்ப ஆசை ஒரு மூட்டையா இருந்துச்சுன்னா, நிறைய டிசைர்ஸ் இருந்துச்சுன்னா, நிறைய ஆசைகள் இருந்துச்சுன்னா, அந்த ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றுறதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எத்தனை பிறகு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு பிறகு வரணும்ல, அதுல நிறைய ஆசைகள் வரும்ல. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு விஷயம். அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த கர்ம வினை தான் வந்து நமக்கு வந்து பிறப்பை ஏற்படுத்துது. இந்த சுழற்சிகளை மாற்றுறதே வந்து பாத்தீங்கன்னா கர்ம வினைனாலதான். அதை மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாவ புண்ணியம்
ரெண்டுல எது பண்ணாலும் அதுக்கு உண்டான பலன். சரி, அப்ப புண்ணியம் பண்ணாலும் அப்படி இருக்கு அப்படிங்கும்போது அப்புறம் வேற எப்படி ஒன்னும் பாவம் செஞ்சாங்க இதுக்குதான் சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இல்லாட்டி புண்ணியம் இப்ப பிற என்ன பண்ணிருக்காங்கன்னா எதுவுமே பாவமும் பண்றது இல்ல புண்ணியமும் பண்றது இல்ல. இது ஒரு ஞானியோட நிலை என்னன்னா, ஞான நிலை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினால அவருக்கு எந்த பலனும் இல்ல, பயனும் இல்ல, யூஸும் இல்ல. அதே மாதிரி அவர்னாலையும் இந்த உலகத்துக்கு எதுவும் இல்ல. அவர் பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தனிமையை நாடி போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவர் செயல் எந்த செயல் செஞ்சாலும் ஒண்ணு பாவத்துல மாட்டோம் இல்ல புண்ணியத்துல மாட்டோம். அதனால அவர் தனியா போய் உட்காந்து இப்ப ஜீ சொன்ன மாதிரி தானமும் தவமும், அந்த தவம் பண்ணத்தையும் அந்த இது வந்து கர்ம வினைகள் கூட அழியும். இப்ப சஞ்சித கர்மம் சொன்னாங்க. சஞ்சித கர்மத்தை துரியாதீத தவத்தினால மட்டும்தான் அந்த பாவத்தை கூட அந்த கர்மத்தை அழிக்க முடியும். அது மாதிரி துரியம் பண்ணணும், ஆக்கியம் பண்ணணும். இந்த தவத்தினால மட்டும்தான் இந்த கர்ம வினைகளை பூரா அழிக்க முடியும். அப்ப தானமும் தவமும் தான் நம்மளுக்கு வந்து இந்த வானவர் நாடுன்னா மேல இறைவனுடைய கதவு திறந்துடும், இறைவனை அடையிறதுக்கான ஒரே வழி. அதோட இன்னொன்னு எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒருத்தர் உதவி கேட்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு பணம் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்ச ரூபா பணம் கேட்கிறாரு. நீங்க 1 லட்ச ரூபா பணத்தை அவர்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது இந்த அறம் பாவம்னு 2 சொன்ன பார்த்தீங்களா, நான் அவருக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அது புண்ணியமா மாறிடுதுங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானிகள் செய்யும் போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னோம்னா, இப்ப நான் ஒருத்தருக்கு பெரிய உதவி செய்யறேன் அப்படின்னா கூட இறைவன் வந்து அவரை காப்பாற்றுவதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்னு நினைச்சு அப்ப அந்த அறத்திலேயே இது வராம போயிரும் போல. நான் செய்யலையே, எங்க போடுறீங்க வழியை, எங்க போடுறீங்க? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வரும்போது அப்ப அந்த இப்ப நீங்க சொல்லுவீங்க. அப்ப பாவத்தையும் பண்ணிட்டு அதே மாதிரி இறைவன்ட்ட ஒப்படைச்சிடலாமா? புண்ணியம் தானே அது இறைவனுடைய ஒரு குணம். அப்படி பாருங்களேன். இருந்தாலும் அந்த இறைவனுடைய குணாதிசயம்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சா தானே நீங்க ஏத்துக்கீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, நான் அவருக்கு ஒரு உதவி செஞ்சேங்க, இவர்னால உதாரணத்துக்கு சொல்றேன், கேள்வி கேட்பாங்க, வரும், அதையும் தூக்கி அங்கிட்டு போட்டோம்னா வருமானங்கிறது வரும். இறைவனுடைய குணம் என்னவோ நியதின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு மனுஷனை ஒரு மனுஷனுக்கு பசிக்குது, சாப்பாடு போடுறீங்க, அத கடவுள் ஏத்துக்குவாரு. சாப்பிடும் போது தட்டை பிடிங்கி இழுக்கிறோம், பண்ண மாட்டாங்க. அப்ப என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, நான் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு வரும்போது என்ன பண்ணணும், நீங்க தானே செஞ்சதா நினைக்கிறீங்க. அப்ப அது என்னன்னா புண்ணிய கணக்குல வந்து மறுபடியும் அந்த புண்ணிய கணக்குக்கும் பிரிவு உண்டு அப்படிங்கிறாரு. அந்த நான் செய்தேங்கிற உணர்வே இல்லாம செய்ய முடியுமா? ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியுமா? இன்னைக்கு உலகம் பூரா எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா, நான் தான் செஞ்சேன், நான் அவருக்கு செஞ்சேன். ஏதாவது திடீர்னு சண்டை வந்துச்சுன்னா, நான் அவருக்குலாம் எவ்வளவு தெரியுமா செஞ்சிருக்கேன், நானு பெரிய துரோகிடா, பழி வாங்கிட்டான், அப்படி இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்னா, அது செஞ்சதுனால யோசிக்கிறோம். அது சண்டை வந்துச்சு அப்படின்னோம்னா, அவன் இப்போ கிமுல இருந்து என்னென்னலாம் செஞ்சானோ அதை பூராமே சொல்லி காமிச்சாரு. அப்போ உள்ளுணர்வுல என்ன இருக்கு அப்படின்னா, நான் தான் செய்யறேன், நான் தான். அந்த உணர்வற்று செய்யும் போது இந்த புண்ணியத்திலே காமியம் நிஷ்காமியம் 2 சொல்றாங்க. அப்ப இந்த காமியம்ங்கிறது நான் செஞ்சேன். அதுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா, கோவில்ல போய் டியூப் லைட்ல போய் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உபயம் 1 ஈபார் 1 BNA கோயில் ஸ்ட்ரீட் தோரங்குறிச்சி 62 பாத்தீங்கன்னா, தானம் அப்படிங்கிறது இது என்னுடையது அல்ல. இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இதுவே என்னுடையது அல்லையே. இப்ப நீங்க உங்களுடையதா? இப்ப உங்க உடம்பும் உயிரும் இது என்னுடையதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா தாய் தந்தை கொடுத்தது. அவங்களும் வந்து என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய இப்படியே பண்ணோம்னா அது இறைவனுக்கு சொந்தமானது, இறைநிலையில. அப்ப என்னன்னா நம்மளே நம்மளுடையது இல்ல. ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா, அந்த தானம் கொடுக்கும் பொழுது எல்லாத்துலயும் உபயம், இந்த உபயம்னு போடக்கூடாது அப்படின்னா தானம் கொடுக்கறது நிப்பாட்டுக்காங்க. உங்களுக்கு தெரியுது. அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேர் போடலன்னா அது நிஷ்காமியம், அது புண்ணியத்துக்கு மேல. ஆனா அட்ரஸ் போட்டுட்டோம் பண்ணோம்னா, நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவருக்கு மட்டும் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, அது அந்த ஊரே தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்ப அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உபயம்ங்கிறது என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்றாங்க. இதை நம்ம ஒரு சில இடங்கள்ல எல்லாம் சொன்னோம் அப்படின்னோம்னா அது பெருசா வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால பேர் சொன்னாதான் இதெல்லாம் வந்து. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஆழமா இந்த உணர்வு தெரிஞ்சவங்க தயவு செய்து நான் செஞ்சேன்னு தெரிய வேணாம் அப்படிம்பாங்க, அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நிஷ்காமியம், நான் திருப்பி மறுபடியும் வந்து
இதுக்காக நான் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த தெளிவு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புண்ணியம் சேர்க்கிறேன் அப்படின்ற நிலையில இருக்காங்க. அதை சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மூட்டை பணத்தை தூக்கிட்டு 1 கிலோமீட்டர் நடந்தாலும் உடம்பு வலிக்க தான் செய்யும். அதுவே வெறும் பேப்பரை தூக்கிட்டு அந்த 1 கிலோமீட்டர் நடந்தாலும் வலிக்க தான் செய்யும். சுகம் கிடையாது அப்படின்ற, சும்மா வெறுமனே இருக்கிறது தான் இங்க சுகமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த தானம் தவம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரொம்ப டீப்பா கொண்டு போறதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தவம் பண்ண முடியாது. உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா என்ன கூட்டங்கள் வந்து அமைதியா இல்ல, இங்க ஆர்ப்பாட்டத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா உடம்புல 3 இதுவுமே இயக்கத்துலதான் இருக்கு. தவம்ல உட்கார்ந்தாங்க வந்து முதல்ல இருந்து ரொம்ப கஷ்டமா இல்ல, அது அற்புதமான விஷயம். இப்பயும் உங்களுக்கு அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா இப்ப நீங்க கவனிக்கல, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து ஒரு 1000 எண்ணம் ஓடிட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு. ஆனா இப்ப கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஆனா தவத்துல உட்காரும் போது எனக்கு இவ்வளவு எண்ணங்கள் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதே தவத்துல மேன்மை. ஆமா, அப்புறம் கவனிக்க கவனிக்க குறைய ஆரம்பிச்சு. நீ சொல்ற மாதிரி என்னன்னா, நிறைய தானம் பண்ணும்போது நம்மளுடைய வினைகள் குறைஞ்சு அந்த அதாவது அந்த புண்ணியம் நீங்க தானம் பண்ணும்போது நீங்க வேணும்னு கேட்டாலும் சரி, வேணாலும் கேட்டாலும் அதோட பலன் இருக்கு. என்ன காரணம்னா, அவங்க நன்றி உங்களுக்கு தான் சொல்லுவாங்க. நீங்க நானுன்னு நினைக்கிற அந்த ஒரு தன்மையும் அங்க சித்தர்கள்ட்ட வந்து யானன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. நானுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னொருத்தவங்க நீங்க அப்படின்னு யாரும் பார்க்கவும் கூடாது, அதுவும் வினையா சேருமாங்க. இவர் எனக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க உங்களை கடவுளா பாக்குறத அந்த ஃப்ரீக்வன்சில இல்லாம இங்க இருக்க ஃப்ரீக்வன்சில பாக்குறதுனால அதுவும் புண்ணிய கணக்குல சேரும். எனக்கு ஒரு டவுட் சொன்னீங்க, என்னன்னா நீங்க உயிர்னு சொன்னீங்க, ஆன்மான்னு சொன்னீங்க. உயிரும் ஆன்மாவும் ஒண்ணுதானே? ஆனா நீங்க எப்படி நார்மலே? இல்ல, உயிர் அப்படிங்கிறது வந்து இயக்கத்துக்கு உட்பட்டதுனே. உயிர் காற்று அப்படின்னு தான் சொல்றாங்க. இங்க உடம்புல இருக்கக்கூடிய தனஞ்சயன்னு சொல்றாங்க. அதுல உயிர் காற்று அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் இயக்கத்துக்கு உட்பட்டது. ஆன்மா அப்படின்றது எப்பவுமே இப்போ ஒரு மரத்துல வந்து வேரோட இங்க நிலத்தோட சம்பந்தப்பட்டது, காம்பு வழியா உள்ள அந்த விதை வரைக்கும் போற மாட்டோம். நம்மளுடைய பிரபஞ்சம் எல்லா இடத்துலயும் நீடிச்சுதானே இருக்கு. இங்கனக்குள்ளேயும் ஒரு அமைதி நீடிச்சுக்கிட்டு தானே இருக்கு. அந்த அமைதி துரியம் மூலமா நம்ம சுழுமுனை வரைக்கும் ஒட்டியே இருக்கு, நம்மள தொங்க விட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதுல நம்ம டச்ல தான் இருக்கோம். அந்த உணர்வு, அந்த கான்சியஸ், இப்ப மனசார நான் சொல்றேன், இப்ப வெளியில உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு சொல்றாங்கன்னா மனசுக்குள்ள வேற வச்சிருக்காங்க. வெளியில மனசார சொல்றாங்க. அப்ப உடல்ல இருந்தும் ஒண்ணு சொல்ல முடியுது, உள்ள மனசுக்குள்ள இருந்தும் ஒண்ணு சொல்ல முடியுது. உயிர் உணர்வோட சொல்றேன்பா அப்படிம்பாங்க. ஆத்மாத்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க எங்கன்னா அந்த இருப்போட, ஆனா ஆக்சுவலா அந்த இருப்பு அப்படின்றது எதையும் சொல்லாது. ஏன்னா அது இருப்பு, இயக்கமே இல்லாதது. அங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை வந்து மோன நிலைன்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு மிகப்பெரிய தானம் அப்படிங்கறது அந்த சுழுமுனை நாடியோட அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அந்த ஃப்ரீக்வன்சில அது வந்து மிகப்பெரிய தானமா இங்க பார்க்கப்படுது. என்ன காரணம்னா, இப்போ ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த 10 ஏக்கர் நிலத்தையும் நான் உழுது ஆர்கானிக்கா ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை இந்த உலகத்துக்கு கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு இயக்கத்துக்கு வருது. பட் வெறுமனே சும்மா இங்க உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னா என்னுடைய கர்மங்கள் கரியுது. இங்கே இந்த உலகத்துல கனத்தை நான் குறைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நிலையம் எனக்கு இங்க வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்குல்ல, இந்த காற்று மரம் இதுக்கெல்லாம் கடன்காரனா இல்லாம நான் விலைக்கு போய்கிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு, நான் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் அந்த நிலம் அப்படிங்கிறது அற்புதமா உருவாகும். இப்ப நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, மனிதர்களுக்கு மட்டும்தான் யூஸ், மற்ற உயிர்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன். ஒரு யானை வந்து ஐயோ யானை மேய்ச்சிட்டு போச்சுன்னா அடிப்பேன். ஆனா வெறுமனே சும்மா நம்ம ஒரு மனிதன் வந்து இயக்கமற்ற நிலைக்கு போயிட்டான் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் அடுத்தடுத்த நிலைக்கு பயணப்படுறதுக்கான ஸ்பேஸ் இங்க இருக்குமா. அதனாலதான் சித்தர்கள் ஃபர்ஸ்ட் பல உதவிகளை செஞ்சு புண்ணியத்தை கொஞ்சம் சேர்த்து அந்த புண்ணியத்தின் பலனா தவத்தை செஞ்சு முழுமை நிலையை நோக்கி நகர்ந்துடுறாங்க. யாருமே இங்க நீடிச்சு உதவி பண்ணிக்கிட்டே இருக்க போறது இல்லை. அந்த உதவியை தொட்டு அடுத்து நிறைவா எங்க அல்ல குறையாத ஒரு நிலை இருக்கு பாருங்க, அந்த ஃப்ரீக்வன்சியோட இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த அவங்க கொடுத்துட்டு போன விஷயத்த இங்க படிக்கவோ பார்க்கவோ பயன்படுத்தவோ கத்துக்கும் போது அதே நிலைக்கு பயணப்பட்டுருவாங்க மனிதர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சித்தர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க, சும்மா இருத்தலே சுகம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஆனா சும்மா இருக்க முடியுமான்றதானே இங்க கேள்வி. ஏன்னா நான் சும்மா இருக்கேன்னு கண்ண மூடி உட்காரலாம், ஏதோ நீங்க கேக்குது அப்படின்னா நான் கேட்டுட்டு இருக்கேன், மூச்சு வாங்கிட்டு இருக்கு, அதை நிறுத்த முடியாதுல்ல. என்னதான் அப்ப இங்க மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், சும்மா இருக்கேன்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்ப சும்மா இருப்போம்னா இந்த உடல் மனம் உயிர் அப்படின்ற இந்த ஃப்ரீக்வன்சில இருந்து ஒட்டு மொத்தமா நிறைவா இருக்கு பாருங்க ஒரு நிலை. அந்த நிலை அந்த ஃப்ரீக்வன்சில நிலைக்கும் போது நிறையும் போது மட்டும்தான் நாம வந்து சுமார். ஏன்னா சில பேர் வந்து இது எப்படிங்க சாத்தியமா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கும்.
ஏன்னா இன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பழக்கப்பட்டது பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தா இறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எதுக்குப்பா பிறந்த, சாகிறதுக்கு தான் பிறந்தோம், இது இயற்கையான விஷயம். ஆனா இப்ப நிறைய ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, சாகாதவனே சன்மார்க்கி அப்படிங்கிறாரு. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு புனைந்துரையன் அப்படிங்கிறாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா இதை சொன்னோம்னா மக்கள் கட்டாயம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம்னா சாவு 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 சாவுன்னு, ஏன்னா இதே தானே சொல்லிட்டு இருக்கான், பிறந்தா சாகிறதுக்குன்னு நிறைய பேர். இந்த அன்னை தெரசாவோட கூட இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இறக்கத்தோடு இருக்க ஒரே ஆர்டினரி பர்சனை நினைச்சு கூட பண்ணிருக்கலாம். ஏன்னா மேக்சிமம் பேர் அதானே. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்றாரு, பொய் புகழேன் அப்படின்னு. நம்ப மாட்டீங்கிறது எவ்வளவு அழுத்தமா தெரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவனை போடுறாரு சத்தியம் சொல்கிறேன், சத்தியமா பண்றாரு. அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையே பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் அப்படிங்கிறாரு. சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தரணும் இதுவே அப்படின்னு. பொற்சபையில் சிற்சபை வரும்னு நினைக்கிறேன் அந்த கவி. அப்ப என்னன்னா அவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு. அதே போல இந்த கீரனூர் பக்கத்துல இது பார்த்திருப்பீங்க நீங்க, மெய்வெளிச்சாலை. அவங்கள்ட்ட நீங்க போய் கேட்டாலும் அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மரணமில்லா பிறப்பு. இப்ப நிறைய வந்துருச்சு. அது இல்லாம திருக்குறள்லயே ஏதோ ஒரு கவிதை கூட மகரிஷியோ திருக்குறளா அது என்னன்னு தெரியல, கூற்றலும் குதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தவம் என்ற தலைப்புல அருமையான ஒரு கவிய எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம புதுசா கண்டுபிடிக்கல. கூற்றலும் குதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர்கள். கூற்றுவன் அப்படின்னா யமன் அர்த்தம். அவர் என்ன சொல்றாருன்னா ஆற்றல் உன்னுடைய தலைப்பகுதிக்கு வந்துச்சு அப்படின்னா யமனையே நீ புறமுதுகிட்டு ஓட செய்யலாம் அப்படிங்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய நம்ம சொல்றோம்ல அந்த குண்டலினி சக்தின்னு சொல்றோம், அதை நீ உச்சிக்கு கொண்டு வந்துட்டே அப்படின்னோம்னா சரி யமன்ட்ட இருந்து கூட கூற்றுவன் அப்படின்னா யமன், அப்ப யமன்ட்ட இருந்து கூட தப்பிக்கலாம் அப்படின்னு. அப்ப தெளிவா அவர் சத்தியம் பண்ணி சொல்றாரு. யாரு சொல்றாரு? வள்ளலார் ஏதோ ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாரு, அவருடைய எழுத்தெல்லாம் தெரியாது, புத்தகத்துல இடைச்செறிகள் இருக்கு, ஒண்ணுமே சொல்ல முடியாது. என்ன காரணம்னா அவர் எழுதின கடிதங்கள் முதற்கொண்டு இப்ப இருக்கு. அவர் வாழ்ந்த காலமும் ரொம்ப பெரிய ஒரு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் அப்படிங்கிறதும் கிடையாது. அவருடைய கையெழுத்து, ஆமா அவருடைய கையெழுத்து பிரதி இருக்கு, அவர் புத்தகம் எழுதினது இருக்கு, அவருடைய ஒரிஜினல் கையெழுத்தே இருக்கு. அப்ப தெளிவா எப்படி சத்தியம் பண்ணி சொல்றாரு. எப்படி ஒரு மகான் ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லுவாங்க, ரொம்ப அழுத்தி சொல்ல மாட்டாங்க. அவர் அழுத்தி சொல்றாரு அப்படின்னோம்னா சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா. மகான்கள் சத்தியம் பண்ணி அவங்களே சத்தியம் தான், அவங்களுக்கு இறைவன் அவங்க, ஆனா அவங்களே சத்தியம் பண்ணி சொல்றாங்க. ஆனா நான் சொல்ற பாதையில நீங்க போனீங்கன்னா ஆமா அது கம்பல்சரி, சாதாரணமான விஷயம் கிடையாது. இல்ல சாதாரணமான விஷயமா இருந்தா தான் ஈஸியா எல்லாம். மகரிஷி அதுக்கு என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம எப்படி போறது, இது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தினமும் நீங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, என்ன விழிப்பு இல்லாம நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, விழிப்போட செய்யுங்க. இப்ப தினமும் நாம டயர்ட் ஆகிடும், பகல் ஃபுல்லா ஓடி திரும்ப ரெக்கவர் பண்றதுக்கு அந்த சுடுமுனையில போய் இயக்கத்துல இருந்தா மட்டும்தான் அது ரெக்கவர் ஆகுமாமா. அதுக்கான டைம் தான் இந்த இருட்டு நேரத்துல நம்ம தூங்குறது. தூக்கத்துல நம்ம எங்க போறோம்னு தெரியுமா? ஆனா எவ்வளவு சோகத்துல இருந்தாலும் கவலையில இருந்தாலும் இல்ல உடல் அழுப்புல இருந்தாலும் காலையில ரெக்கவர் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா தியானம் அப்படின்றத ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அதை விழிப்போட பண்ணணும். அதுக்காக தான் இந்த பயிற்சிகள்லாம். இப்ப தூங்காமல் தூங்கக்கூடிய தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல உறங்குவது போலும் சாக்காடுன்னு ஏதோ ஒரு எல்லாம் அரைமுறையுமா தெரியுது, முழுசா தெரியல. இதுக்கு அவர் கொடுத்த டெக்னிக் எதுக்காக நம்ம மகரிஷியா தவங்களை 9 விதமா கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஈஸியா பைபாஸ் பண்ணிருக்காங்க அந்த மனித உடலுக்கு. என்னன்னா நம்ம விண் அப்படின்ற அந்த விண்ணவர் நிலைக்கு தானே ஆசைப்படுறோம். அதுக்கு அடுத்து என்ன நிலை, விண்ணுக்கு அப்புறம் என்ன உருவாச்சு? ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்ச தோற்றத்துல ஆரம்ப காலகட்டத்தில் ஆகாயம் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து ஃபர்ஸ்ட் இயக்கம் எது? காற்று. அந்த காற்றானது உங்ககிட்ட இருக்கு, இங்க மூச்சு காத்து. அது இடைவிடாம உங்ககிட்ட இயக்கத்திலே இருக்கு. தூங்காம இருக்கணும் அப்படின்னம்னா தூங்காம இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துல நீங்க கவனம் வைங்க. அதை நீங்க அறியக்கூடிய தன்மைக்கு தானே அறிவுன்னு சொல்றாங்க. அது கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் இந்த 6வது அறிவு. மனிதன் வந்த நிலையில அந்த அறிவை பயன்படுத்தி அந்த இயக்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னம்னா அது எப்பவும் இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை. அது
நம்மள அதுல ஒண்ணுதான் தனஞ்சயன்றது, சுழுமுனையில ஓடக்கூடியது. அதை நீங்க தொட்டு அதோட பயணப்பட உடம்பு முழுக்க அது உள்ள போகும்போது அது கரெக்டா ஒரு நிறைவு நிலைக்கு போகும்போது நம்ம அது கூட போயிடலாம். ஒரு சின்ன தனஞ்சயனோட வேலையெல்லாம் என்னன்னா, தனஞ்சயன் வாயு இருக்குல்ல, அது வந்து இறந்தோடனே பாடியை டீகம்போஸ் பண்றது முக்கியமான வேலை. அது இல்லாம வேற ஆக்சுவலான உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு பாருங்க. இப்ப பிராணன் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த பிராணன் அப்படின்றது நாம இப்ப இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறது. இதை தொட்டு மத்ததெல்லாம் உடல்ல பல விதங்களான வேலைகள் இருக்கு. நம்ம சாப்பிடுறோம், அதை வெளியில தள்ளுறது, சத்தா மாத்துறது, இப்படி எல்லா வேலைக்கும் மத்த இந்த கடைசி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவகாந்தம் தான். தனஞ்சயன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல சொன்ன பேரு தனஞ்சயன். நம்ம மகிழ்ச்சியை இப்ப நமக்கு சொல்லி இருக்கிற பேரு ஜீவகாந்தம், பயோ மேக்னெட்டிக் பவர். அது இல்ல அப்படின்னா விந்துல இருந்து வருது பாருங்க அந்த சக்தி. அதோட வேலையை ஒட்டுமொத்த ஆற்றலும் அது குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடுற சாப்பாடு ருசிக்காது, தூக்கம் வந்துடும், வேலை பார்க்க முடியாது. அதை நாம வந்து குறையாம கரெக்டா, அதனால அந்த நிலையை உணர்த்துறதுக்காக தான் மகாபாரதத்துல வந்து தனஞ்சயன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லுவாங்க. ஏன்னா அர்ஜுனன் தூங்க மாட்டான். நான் கேள்விப்பட்டதுல கடைசியா வெளியே வரக்கூடிய ஒரு வாயு தனஞ்சயன். இப்ப வள்ளலார் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, நிறைய பேருக்கு டவுட் வரும். என்னன்னா இறந்தவரை எரிக்க கூடாது அப்படின்னு எல்லாத்துக்குமே டவுட். அவர் இறந்து போயிட்டாரு, இறந்து போனா அந்த சேர் மாதிரி ஒரு பொருள் மாதிரி இறந்து போனதுக்கு அப்புறம் எரிச்சா என்ன போச்சா? அவங்க பாருங்க, அது பெரிய ஒரு விளக்கம். எனக்கே நிறைய டவுட் இருந்துச்சு. அப்ப என்னன்னா இந்த தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு வாயு வந்து இயற்கையா வெளியில போகணும், கொஞ்சம் கொஞ்சமா போகுமா, ஒண்ணு. அது ஒரு 10 நாள் ஆகலாம், 20 நாள் ஆகலாம். ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்து போயிட்டாரு, அவரை மேற்கொண்டு தற்கொலை பண்ண வைக்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து. அப்ப இதை எரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த வாயு பூராமே வந்து செல்களுக்கு உயிர் இருக்கும்ல ஒரு குறிப்பிட்ட நாள். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப அசைவம் அந்த வாங்கக்கூடிய அந்த கடையில பாத்தீங்கன்னா அந்த ஆடிக்கிட்டே இருக்கும், பாத்துருக்கீங்களா? இறந்து போயிருக்கு, இறந்து போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அது இறந்து போய் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் அதை பார்த்தோன்னே ஆச்சரியமா இருக்கும். அது எப்படின்னா ஒரு ஷேக் ஒரு அதிர்வு. அப்ப என்னன்னா ஒண்ணு ரிலீஸ் ஆகுது. இப்ப இறந்து போறவங்க கூட சில நேரங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போனோம்னா நீங்க கண்ணை மாத்தி வச்சிடலாம், ஹார்ட்டை மாத்தி வச்சிடலாம். இறந்து போயிருப்பாரு, இறந்து போனா. அப்ப இறந்து போனாலும் கூட ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் உயிர் இருக்கு. இது மாதிரி என்னென்னமோ இருக்கலாம்ல. நான் கேள்விப்பட்டதுல கூட ஒரு சேலம் குப்புசாமி ஏதோ பேசினதுல இந்த ஒளியை உணரக்கூடிய செல் ஒண்ணு இருக்கு, அதுக்கு இறப்பே கிடையாதுங்கிறாரு. தெரியல அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எனக்கு. ஆனா என்னன்னா அவர் சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னா இப்பவே நீ மரணமில்லாத நிலையில தான் இருக்க, ஒரு செல் வந்து மரணமில்லாத நிலையில தான் இருக்குங்கிறாரு. அப்ப என்னன்னா கட்டாயப்படுத்தி உடனடியா அந்த அத்தனை வாய்க்களையும் வெடிச்சு செதறி அது போகும். இன்னொரு விஷயமும் படிச்சேன், ஆனா அதுக்கு ஆதாரங்கள் இருக்காங்கிறது தெரியல. சித்தர்கள் வந்து இறந்து போனவங்கள திருப்பி கூட எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னோம்னா அந்த தனஞ்சயன்கிற வாயு இருக்கணுமா? அதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னா எதுல படிச்சேங்கிறது தெரியல. நானும் ஆண்டவர் வீட்டை இல்லை இறந்தவங்க அப்படின்ற ஒரு கணக்கு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் தானே முடிவு செய்யப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து கான்சியஸை மட்டும்தான் இழக்கிறாங்க. உங்களுடைய அந்த நினைவகம் இருக்குல்ல, அது மட்டும்தான். உடல் எல்லாமே இறந்து போகாது. இப்ப எதுக்காக சித்தர்கள் வந்து உடலை வந்து பதப்படுத்திட்டு போகணும்? இங்க ஜீவசமாதி இல்லாட்டினா வள்ளலாரையும் ஒளி உடம்பா மாத்திட்டு போகணும். அவருக்கு போகக்கூடிய நேரம் எப்போவோ கிடைச்சிருச்சு. திரும்ப வந்து அவர் இங்க இருக்கிறவங்க உய்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்துட்டு போனாரு. அப்ப ஏன் போனாரு அப்படின்னா, நாம செய்யக்கூடிய வாழும் காலத்துல நிகழ்த்தக்கூடிய ஒண்ணு மட்டும் நம்மளுடைய வினைகள் அல்ல. வாழும் காலத்துல இந்த உடலை என்ன கதிக்கு ஆளாக்குறோம் அப்படிங்கிறதும் நம்ம வினைகளோட சேர்ந்ததுதான். இந்த உடலை வந்து பாலாக்க மரணம் நமக்கு கொடுக்குதுல. இந்த உடல்களுக்குள்ள பலவிதமான உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது எல்லாம் அதுக்கும் ஜீவகாரணியம் காட்டணும். நம்மளை நம்பி இந்த உடல் நம்ம வாழ்றதுக்கு பயன்படுதுன்னா இந்த உடலுக்குள்ள இந்த உடலை இயக்கக்கூடிய பல நூறு நுண்ணுயிரிகள் வந்து ஒரு நல்நிலை அடையணும். அதனால இதை வந்து 5 பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு ராமானுஜர் மாட்ட கல்லா மாத்துறது, இல்ல பட்டினத்தார் வந்து கடைசியில அந்த இதுல மூடி வச்ச உடனே திறந்து சிவலிங்கமா மாத்துறது, பத்ரகிரியார் மாட்டம் காற்றா மாறுறது, வல்லார் மாட்டம் ஜோதியா மாறுறது. இந்த ஏன்னா நமக்கு உதவி பண்ணுது, இதுக்கு உபத்திரம் பண்ணிடக்கூடாது. இங்க வந்து புழு குடிக்க ஏதோ ஒரு ஆகலாம். அது எல்லாத்துலயுமே சொல்ற அந்த இறப்புங்கிறது அதான் இறப்பு இல்ல. அதான் பாருங்க, தனஞ்சயன்கிற வாயு கடைசியா இருக்கிற வரைக்கும் அவர் இருக்கிறதே கணக்கு. அப்ப சித்தர்களால வந்து அந்த வாயு இருக்கிற கண்டிஷன் வரைக்கும் அவங்களை திருப்பி கொண்டு வர முடியுங்கிறாரு. நீங்க ஆர்டினரியா உங்க பார்வைக்கு இறந்துட்டாரு,
உடல் உயிரோட இருக்கு, அந்த கான்சியஸ் அவங்க கான்சியஸ்க்கு போய் இங்க இழுத்துட்டு கொண்டு வருவாங்க. இப்பவுமே சயின்ஸ் அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கால வந்து இறந்து போயிட்டா ஏதோ ஒரு சில விஷயம் பண்ணி 15 நிமிஷம் திரும்ப அவங்களை வந்து கொண்டு வரதுக்கான அது சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னும் அப்ரூவ் ஆகல வெளியில மக்களுக்கு பயன்படுத்துற அளவுக்கு. இப்ப அந்த மாதிரி தான் அதுவும் ஒண்ணு. இங்க அந்த கான்சியஸை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து திரும்ப கொஞ்சம் இருக்கிறதுக்கான சில விஷயங்களை சொல்றதுக்கான. இன்னொன்னு சித்தர்கள் நினைக்கும் போது சித்தர்கள் வந்து நன்னிலை அடைஞ்சவங்க. இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல் அப்படிங்கிறது வந்து நாம கரெக்டா வழி நடத்தி கூட்டிட்டு போனோம்னா மொத்த செல்லையும் ஒளி செல்லாவே மாத்தக்கூடிய தன்மைக்கு கொண்டு போயிடலாம். அதுதான் எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப விண்மினி பூச்சி பாத்திருக்கீங்களா? அது வந்து உயிர் இருக்கிற வரையும் அந்த லைட் எரியும். அதே போல நம்ம உடம்புலயும் அந்த செல்லு இப்ப ஆதாரம் அப்படிங்கிறது வெளியில 5 அறிவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இதுக்கே அந்த ஒளி செல் ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மை பார்க்க முடியுதுன்னா இங்க நம்ம கிட்ட இருக்கு. நம்ம அதை வந்து பரிணமிக்க விடல, நிறைய மொத்த செல்லா மாத்த விடல. இப்ப அதை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்றாங்க. இன்னொன்னு சித்தர்கள் ஏன் அதை பண்றாங்கன்னா, நம்ம இந்த உடம்புல மட்டும்தான் இருக்கும். இந்த உடம்புக்குள்ள நான் என்ன வேணா பண்ணலாம்ல, என் கையை வந்து இப்படி ஆட்ட முடியும், திரும்ப இயக்க முடியும்ல. சித்தர்கள் வந்து சுழுமுனையோட இயங்கி ஒட்டுமொத்தத்தோட கனெக்ட்ல இருக்காங்க. இப்ப காட்டுக்குள்ள இருக்க மரங்கள் எல்லாமே எல்லா வேரும் இணைஞ்சு பிணைஞ்சு இந்த காற்றோட இணைப்புல இருக்கும். அந்த கான்சியஸ்ல இருக்கிறதுனால அவங்களோட அந்த கான்சியஸ அந்த உடலுக்கு தகுந்த கான்சியஸ கொண்டு வந்து திரும்ப இவங்களே இயக்கக்கூடிய அந்த இவங்க ஒளி செல்ல வச்சு அந்த உடம்புக்கு ஒளி கொடுக்கக்கூடிய அந்த பவர் இருக்கும். இது போன்ற அந்த நிலைகள்லாம் செய்யற மாட்டோம். நான் திருமந்திரத்துல படிச்சிருக்கேன், பட் எந்த பாட்டு அப்படின்றது சரியா எனக்கு தெரியல. கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எங்க இருந்து எடுத்தோம்னு தெரியல. இல்ல மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கறதுலதான் தலைப்பு கொடுத்திருக்காங்க. அது ஒரு 100 பாட்டு இருக்கு, 100 பாட்டா 30 பாட்டு இருக்கு. அதுல ஒரு சில பேர் மரணமில்லா பெருவாழ்வு இதை வந்து கொண்டு வராங்க. இப்ப மரணமில்லா பெருவாழ்வுல வந்து சித்தர்கள் ஜீவ சமாதி அடைகிறாங்கல்ல. அப்ப ஜீவ சமாதி அடையும் போது உடல் இயக்கம் மன இயக்கம் ரெண்டையுமே நிப்பாட்டிட்டோன்னே அவங்க அப்படியே வந்து 0% வந்துடுறாங்க. ஆக்சுவலா அவங்க என்னன்னா மனம் அப்படின்றதே இல்ல, அது வந்து மகத்துவமான நிலைக்கு போயிடுது. மனம் அதாவது விந்து, இப்ப நம்ம மகரிஷி ஐயா சொல்றாருல, உயிரின் படற்கை நிலையே மனம் அப்படின்றாங்க. இந்த உயிர் அப்படின்றது எங்க இருக்கு? உயிர் சத்து விந்து. இந்த விந்துவானதை நாம வந்து தியானத்துல ஈடுபடும் போது இல்ல ஒரு 4 பேத்துக்கு உதவி பண்ணும் போது மனம் குளிருதா இல்லையா? இப்ப உடம்பு வந்து உள்ளம் குளிர குளிர என்ன நடக்கும்னா அந்த விந்து தன்மையின் நீர்மத்தன்மை மாறி கெட்டியாகி முத்து போல அது ஒரு தன்மைக்கு பரிணமிக்குதான். முத்து எப்படி பளபளக்கக்கூடிய அதுதான் ஒளியா மாறுது. அது அறிவின் ஒளியா மாறுது. அறிவு துளிர் விடும் போது ஞான நிலைக்கு போகுது. இப்படி ஒவ்வொரு ப்ராசஸா உள்ள இது நீடிக்கும் போது ஒரே நாள்ல ஒரு நாள் உதவி பண்றதுனால நடந்துறது எல்லாம் ஒட்டுமொத்தமா வாழ்க்கை நிலையே மனம் குளிர்ற நிலையிலேயே. கோவப்படக்கூடாது, கோவப்பட்டா ஹீட் ஆகுது உடம்பு. அந்த மனம் குளிர்ந்த கோபம், கவலை, ஆசை இல்ல வேற ஏதாவது இந்த தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாமே நம்ம உடம்ப வந்து உள்ளத்தை வந்து குளிர வைக்கலாம். வேக விட்டுக்கிட்டு இருக்கும், ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இயக்கத்துல இருக்கும். அந்த மனம் இல்லாத போது இந்த மத்த ப்ராசஸ் அந்த இயற்கையை நோக்கி இறைவனை நோக்கி நகரக்கூடிய நிலை வந்து நடக்கிறத வந்து வாழ்நாள் தேர்வுன்னு சொல்லிட்டு 100 பாடல் இருக்கு. அந்த இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த இறந்து போறது சொல்றோம்ல, அதுக்கு மகரிஷி சொல்லியிருக்காரு, இந்த விந்து கலையம் வந்து உடஞ்சிருமா. சித்தர்களுக்கு அது கிடையாது. அது ரிலீஸ் ஆனா தான் உயிர் போறது. அது எந்த விதத்துல மறந்தானா, அதனாலதான் நமக்கு இந்த குளிப்பாட்டுறதெல்லாம் கூட சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து என்னன்னா இந்த விந்தணுக்களை உடல்லையே சுவர விட்டு, அதனாலதான் அவங்களுக்கு பல வருடங்களானா கூட இந்த உடல் வந்து அது போனா தானே உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப உடலுக்குள்ளேயே சுவர விட்டுருவாங்க போல. அப்ப உடல் வந்து பல்லாண்டு காலம் ஆனா கூட உடலும் கெட்டு போகாம இருக்கும். எப்படி பாருங்க, உடலை எத்தனை வருஷம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உண்டான கண்டென்ட் உள்ளுக்குள்ளே இருக்கு. எவ்வளவு பெரிய செய்யணும். ஒரு சில பேர் சரி அப்படி சாகாம இருந்ததே என்னத்தை பண்ண போற அப்படின்னு கேட்டா இல்ல ஒரு விஷயம் போன் நோண்டிட்டு இருக்கோம். ஒரு வாட்ஸ்அப் அப்படின்றத எவ்வளவு நேரம் நம்மளால நோண்ட முடியும்? கொஞ்ச நேரம் பார்க்கலாம், போர் அடிக்குதுல. இதே போலவே நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த வாழ்க்கை வந்து சுகபோகமா இருக்கும். ஆனா போக போக என்ன நடக்கும்னா இந்த பரமபதத்துல செத்து விளையாட மாட்டோம், ஜெயிக்க மாட்டோம். கீழே வரும் விரக்தியாகும். அதாவது கான்சியஸ் இப்ப இல்லாததுனால பிரச்சனை இல்ல. நமக்கு எப்ப கான்சியஸ் வரும்னா இந்த உடலை விட்டு வெளியில போகுதுல, அப்போ ஒட்டுமொத்த நிலையும் நமக்கு தெரியுமா. ஏன்னா கர்மத்தை மட்டும் தானே எடுத்துட்டு போறோம், நம்ம கிட்ட இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த இடத்துல நிம்மதி கிடைக்குமா? இன்னொன்னு, வாழும் காலத்துல எப்படி வேணா வாழலாம். இறக்கும் காலத்துல ஒரு மனிதன் வேதனை இல்லாம
ஜாலியா சந்தோஷமா மன அமைதியோட டாடா காமிச்சிட்டு போறானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப அங்க நமக்கு என்ன வேணுமோ, இங்க 100 சொந்த பந்தம் வச்சிருக்கலாம், 100 கோடி சொந்த பந்தம், 100 கோடி பணம் வச்சிருக்கலாம், இருக்கிற எல்லாத்தையும் சொந்தமாக்கி இருக்கலாம். ஆனா போகும்போது எங்க போறோம்னு தெரியாது, ஏன் போறோம்னு தெரியாது, எதையும் தெரியாது, எதையும் எடுத்துட்டு போக முடியாது. அப்ப இங்க நம்மள ஜெயிக்குது பாருங்க, அதை ஜெயிக்கக்கூடிய நிலைக்காக தான் இந்த வாழ்க்கை. அந்த இடத்துல வேதனை இல்லாம ஓகே இவ்வளவு நாள் இருந்துட்டேன் அப்படின்ற நிலைக்கு போனோம்னா என்னன்னா இந்த மகான்கள் அந்த பேரின்ப நிலையை அடைஞ்சிருக்கிறதுனால, அது அவங்களுக்கு தான் என்னுடைய வேல்யூ தெரிஞ்சதுனால. இப்போ ஒரு சின்ன இன்பமே ரொம்ப வேர்க்குது, பயங்கரமா வேர்க்குது, டக்குன்னு ஜில்லுன்னு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு சாதாரணமான ஒரு புலன் அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பமே வந்து பெரிய இன்பமா இருக்கு. அப்ப அவங்க அனுபவிச்ச அந்த பேரின்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, அந்த பேரின்ப நிலை அடையணுங்கிறதுக்காக இந்த, ஏன்னா மரணமில்லா பெருவாழ்வு அந்த கண்டிஷனுக்கு போகும் பொழுது அவங்க ஒரு பேரின்ப நிலை அடைகிறாங்க. அப்ப இதை எப்படிங்க அதை சொல்றது அப்படின்னோம்னா, அதை அனுபவிச்சார ஒழிய வேற ஏன்னா இனிப்பு வந்து அல்வா எப்படிங்க இருக்கு அப்படின்னா இனிப்பா இருந்துச்சு, இனிப்பு எப்படிங்க இருந்துச்சுன்னு கேட்டா அது சொல்ல முடியாது. இல்ல இனிப்பு இனிப்பா தான் இருந்துச்சு, இனிப்பே தெரியாத ஆள்கிட்ட சொல்ல முடியாது. ஆமா, அது வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி என்னன்னா அந்த பேரின்ப நிலை அடையணுங்கிறது ஒரு கான்செப்ட். அப்புறம் இன்னொரு கேட்டிருக்காரு, எதுக்காக செத்து போறோம்னு. இப்ப இவ்வளவு நேரம் வந்து எதுக்காக வந்து பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டான், எதுக்கு செத்து போறோம்னு கேக்குறேன். அதாவது நம்ம பிறந்துட்டோம், பிறந்த நிலையில வினைகள்னாலதான் அந்த பிறப்பு வந்து, இந்த வினைகளை கரைச்சுக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னம்னா இறக்க மாட்டோம். அப்ப வினைகள் சேர்த்துக்கிட்டே போறோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ்நாள் பத்தாது, அப்ப திருப்பி மறுபடியும் புதுசா இருக்கும். என்ன காரணம்னா நீண்டுகிட்டே பட்டியல் போறதுனால மறுபடியும் இன்னொரு பிறவி எடுத்து திருப்பி அப்படியே அனுபவிக்கணும். அடுத்த பிறவிலையும் பெண்டிங் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த பிறவி. ஆக்சுவலா ஒரு மனிதனுக்கு வந்து எல்லா சித்தர்களும் சொல்றதுதான், கிடைத்திருக்க அறியாத அந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு, இதுலயே கான்சியஸோட, அதாவது மனித வாழ்க்கையோட வாழ்நாள் இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால குறிப்பிட முடியாது. ஏன்னா 5 வயசுல இறந்தவனும் இருக்கான், 50 வயசுல இறந்தவனும் இருக்கான், 500 5000 வரைக்கும் நமக்கு கணக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழும் காலத்திலேயே வந்து 150 வருஷம் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு மனிதனானவன் சரியா கர்மத்தை கரைச்சிட்டு போறான், கடை தேரக்கூடிய நிலைக்கு போறான்னா அவனுடைய வாழ்நாளை வந்து நீட்டிச்சுக்கிட்டே போலாம், இறப்ப தள்ளியும் போடலாம். அதுல சரியா திரும்ப திரும்ப வலிக்கு விழாம போய்கிட்டே இருந்தோம்னா அதுல உள்ள போகாம பிறப்பிறப்பா நிலைக்கும் போகலாம். சுருக்கமா என்னன்னா நோக்கம் என்னன்னா முக்தி நிலை முழுமை பெறும். அவ்வளவுதான், முக்தி நிலை முழுமை பெற அடைகிறதுக்காக பிறக்கிறோம். அதுக்கப்புறம் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி போனோம்னா அந்த முக்தி நிலை முழுமை பெற அடையலாம். இல்ல அதுல வந்து இந்த மாதிரி ஆசைகள், அது மாதிரி நிறைவேறாத ஆசைகள், மற்றபடி சரியான வாழ்க்கை முறை இல்லாம இருந்தாக்க அது சாதாரண இறப்பா வந்து அவர் அமைஞ்சிருது. இல்ல மகான்கள் சித்தர்கள் ஞானிகள்லாம் என்னன்னா அந்த பிறப்பை வந்து கரெக்டா யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த முக்தி நிலை அடையிறாங்க. முக்தி நிலை அடையிறதுக்கு ஒருவேளை வழி என்னன்னா தானமும் தவமும். இப்படி ஒருவேளை முயற்சி பண்ணி இந்த ஜென்மத்துல அது வாய்க்கா கூட, ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏப்பா நீங்க 3 பேரும் எப்படி இருப்பீங்களா இல்ல மரணமில்லா பெருவாழ் வாழ்க்கை ஒரு கேள்வி அதெல்லாம் ஃபாலோ பண்ணி. என்ன ஒரு விஷயம் அப்படின்னோம்னா, இந்த உணர்வு வர்றதே பெரிய பாக்கியம். இந்த உணர்வு சில பேருக்கு இன்னும் வந்து 100 பிறவிக்கு அப்புறம் கூட வரலாம். அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு இதை பத்தி யோசிக்கிறோம், இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் இப்ப இல்லாட்டி கூட ஒருவேளை நம்ம 3 பேரும் இறந்து போனால் கூட திருப்பி அடுத்த பிறவியில விட்ட கூட தொட்டகிறங்கிற மாதிரி அடுத்து நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம். அப்ப இப்ப வந்து ஒரு 50% முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, 4 வருஷம் படிச்சுட்டீங்கன்னா அடுத்து வந்து டைரக்டா செகண்ட் இயர் போயிடலாம். அப்ப என்னன்னா இப்ப நம்ம அந்த முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். சப்போஸ் இந்த காலத்துல இல்ல அப்படின்னா கூட அடுத்து நம்ம டைரக்டா 3rd இயர் போயிருவோம். அப்பையும் முடியல அப்படின்னோம்னா அதுக்கு அடுத்து கரெக்டா ஃபைனல் இயர் போயிருவோம். அப்பையும் முடியலைன்னா கடைசியில எக்ஸாம் எழுதி அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த ஜென்மத்துல இல்ல அப்படின்னா அந்த ஒரு கேள்வி வர்றதே வந்து ஒரு பெரிய பாக்கியம். அப்ப அவர் கேட்ட கேள்வி வந்து என்னன்னா, எதுக்காக பிறக்கிறோம் அப்படின்னா இறக்காமல் இருக்கிறதுக்காக பிறக்கிறோம். எதுக்கு இறக்குறோம் அப்படின்னோம்னா அந்த விஷயம் தெரியாததுனால இறக்குறோம். தெரியல, மீண்டும் பிறவா நிலையை அடைகிறதுக்கு உண்டான வழி தெரியல, அதனால இறந்து போயிடுறோம். அதாவது அந்த நிலை தெரிஞ்சிருச்சுன்னா அதனாலயே வந்து இந்த அதாவது மெய்ப்பொருள் இல்லாம இந்த பொய்ப்பொருள்ல வந்து நம்ம கவனத்தை செலுத்துறதுனால இறப்பு வருது. அதே நேரத்துல நம்ம மெய்ப்பொருள் நாடிட்டோம்னாக்க இந்த படத்துல வரும் பாருங்க, பொருளுக்கு அலைகின்ற பொருளற்ற வாழ்க்கை துரத்துல. அதே டைம் நமக்கு இந்த விஷயங்கள் உள்ள ஊர்னாலும் சரி இல்ல வெளியில இருந்து நம்ம காதுக்கு பட்டாலும் சரி, அதுக்கான தகுதி இருக்கும் போதுதான் கரெக்டா நம்ம கிட்ட வரும். குரு தேடி வராரு, இல்ல குருவோட ஏதோ ஒரு வார்த்தைகள் நம்மளை தேடி வருதுனாலும் நாம நியமிக்கப்பட்டவர்கள். இந்த இடத்துலயே நாம வந்து பூரணத்தை அடையக்கூடிய தன்மை இங்க ஒரு லூப் இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டோம்னா போகலாம்.
இல்ல தூக்கி வச்சுட்டு அதை பார்க்காம போயிட்டோம் அப்படின்னம்னா அடுத்து எப்ப நமக்கு இன்னைக்கு வந்து மக்கள் கேட்க வேண்டியது இல்லைங்க. யூடியூப்ல போய் யோகானந்தருடைய வீடியோ போட்டீங்கன்னா அவர் பேசிட்டே போய் ஜீவன் முக்திக்கு உட்கார்றாரு, படுக்கிறாரு. ஒண்ணுனே குழப்பமே வேலை இல்லை. இப்ப உங்களாம் டவுட் பட்டு எப்படிங்க இதெல்லாம் சொல்றீங்கன்னா கேட்க தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஜீவன் முக்தி நிலை அடைஞ்சவங்க சமாதி பண்றாங்க. அவர் பேசிட்டே மேடையில சொல்லிட்டே என்ன காரணம்னா இத பேசணும்னா ஏகப்பட்ட கமெண்ட் வரும். அதுக்கு ஒரு விஷயத்த மகரிஷி கிட்ட இதே கேள்வி ஒரு தடவை கேள்வி பதில் நடக்கும்போது சொல்லியிருக்கு. நாம வந்து ஆதாரம் அப்படின்றது யாரு போயிருக்கா, மனிதர்களை கூட நீங்க பார்க்க வேணாம், ஒரு அறிவு தாவரம் வந்து புழுவா மாறுதுல, அதுக்குள்ள அது ரெண்டாவது இதுக்கு பரிணமிக்குதுல, அந்த புழுவானது பட்டாம்பூச்சியா மாறுதுல, இது உங்களுக்கு நம்ப முடியுதுல, அதுக்கு ப்ரூஃப் இருக்குல்ல. அப்ப நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அறிவானது தன்னை பரிணமிச்சுக்க கூடிய வேலையில இருக்கு. இன்னொரு அருமையான ஒரு உதாரணம் என்னன்னா, இதை கூட அவங்க போய் பார்க்க தேவையில்லை. வீட்டுல தோரம் பருப்பு உளுந்தம் பருப்பு டப்பால போட்டு அடைச்சு வைக்கணும். தட்டைப்பயிரை நான் யோசிச்சு பார்த்தேன். தட்டைப்பயிரை அதுக்கு முன்னாடி வாங்கி நல்லா நுணுக்கி பாருங்க, அதுல தட்டைப்பயிறு தான் இருக்கும். ஒரு ஜீவன் இருக்கிறதுக்கு உண்டான சீடு மாமரத்துல கூட அந்த மாங்கொட்டைக்குள்ள வண்டு இருக்கு அப்படின்னா அது பூவா இருக்கும் போதே போயிடுச்சு. ஆனா அந்த உளுந்த பருப்பை நல்லா அரைச்சு பொடி பண்ணுங்க, ஒண்ணுமே இருக்காது. தட்டைப்பயிறு அதே தட்டைப்பயிரை போட்டு டப்பாக்குள்ள போட்டு மூடி வச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒவ்வொரு பருப்புக்குள்ள இருந்து ஒவ்வொரு வண்டு ஒரு பறக்குது, அப்படியே வண்டும் வருது. இந்த மாவை அரைச்சு வச்சிருந்தாலும் புழு வருது. அப்ப அந்த பரிணாமம்ங்கிறது கூட சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. எப்ப என்னப்பா புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய்ங்கிற, என்னப்பா புழுவாய் மரமாய் குரங்குல இருந்து அப்ப வீட்லயே அவங்களே டெய்லி பாத்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சரியம்னா மிளகா பொடி தொடர்ந்து இது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க, அதையே தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அதுலயே ஒரு உயிர் உற்பத்தியா இருக்கு. அப்ப என்னன்னா ஒண்ணு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பக்காவான மாற்றம். அவங்களே இதுவரைக்கும் அவங்க அதை பார்த்திருப்பாங்க. ஆனா வண்டு வைக்குது வேஸ்டா போச்சுன்னு தூக்கி போட்டிருப்பாங்க. இது ஏன் வண்டு வைக்குது, இந்த வண்டு எப்படி ஞானம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஞானம் வந்து உங்க வீட்டு தட்டைப்பயிர் மூடி வச்சிருக்க தட்டைப்பயிர்ல இருக்கு ஞானம். அது ஒன்ன யோசிக்க ஆரம்பிச்சாரு. உளுந்தம் பருப்பு தட்டைப்பயிருக்குள்ள எப்படி வண்டு வந்துச்சு ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா அப்படி போனோம்னு வச்சுக்கோங்க இங்க. அப்ப என்னன்னா ஜீவன் முக்தி எல்லாம் வந்து நம்ம இப்ப இது வந்து அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. இப்ப நிறைய பேர் சொல்லிட்டே போய் அவர் இருந்தார். எவ்வளவு நாள் உடம்பு வச்சிருந்தார் யோகானந்தருடைய உடம்பு 40 நாள் வந்து என் உடம்ப வச்சுக்க, பிராணன் உள்ள இருக்கும், பாடியில ஹீட் இருக்கும், உடம்புல எந்த டிஃபரெண்ட் இருக்காது, கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டே போய் பார்த்தாரு. அதே போல வச்சிருந்தாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இன்னமும் இருக்கு. அவருடைய வீடியோ வந்து நீங்க யோகானந்தருடைய ஜீவன் முக்தின்னு போட்டீங்கன்னா வரும் பேசி. அப்ப என்னன்னா அவர் ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னா நிறைய கமெண்ட், நிறைய பேர் நக்க சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இன்னும் இதெல்லாம் வந்து இப்ப செத்து போனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, உடம்பு கெட்டு போயிடும், அழுகி போயிடும், துர்நாற்றம் முடிச்சிடும், அவங்களுக்காகவே இவ்வளவு தூரம் பண்ணீங்கல்ல நான் நிரூபிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டே இன்னும் நிறைய சித்தர்கள்லாம் வந்து ஜீவன் சமாதி இப்பெல்லாம் வந்து ஒரு காலத்துல வேணா ப்ரூஃப் இல்லாம இருக்கலாம், இவங்க தலைமறைவா இருப்பாங்க, எங்க போய் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்ணோம்னா இது ரொம்ப எளிமையான ஒரு வழி. இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறத நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சன்மார்க்கத்துல பேசுறாங்க, அங்க வந்து அந்த மெய்வெளிச்சாலையில பேசுறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா மெயினே மரணமில்லா வாழ்வு தான். அவங்க எப்படி சன்மார்க்கத்துல எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி அவங்களும் அதை சொல்லுவாங்க. யாரையுமே இறந்ததா வந்து ஒரு கணக்குல வச்சுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு விஷயம். அப்ப நண்பருக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிறக்கிறது ஏன் இறக்குறது ஏன் அப்படிங்கிறத எங்களுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் நாங்க உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவலை பாக்குற எல்லா பேருமே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.